அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு கட்டுரை பற்றி பேசலாமா? இன்னைக்கு நான் பேசுறதுக்காக தேர்ந்தெடுத்த கட்டுரை ஒரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான கட்டுரை அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் என்ன மனிதர் இப்படிலாம் வாழ்ந்துருக்காங்களேன்னு வியந்து பார்க்குற மாதிரி பக்குவம் இல்லை. இப்போ என்னடா இப்படி வாழ்ந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை தோன்றுகிறது இந்த கட்டுரையை வாசிக்கும் போது. இதுக்கு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய எனது இந்தியா என்ற நூலில் படித்தேன். கட்டுரையின் தலைப்பு ரோல்ஸ் ராய்ஸ் காரில் வைக்கோல். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த கட்டுரை யாரை பற்றியதுன்னு. மன்னர் ஜெய்சிங்கை பற்றியது. சின்ன பிள்ளையில நம்ம எல்லாரும் அந்த மன்னர் காலத்தை பற்றி, அரச வாழ்வு, தர்மம், அவங்க செய்த அறம் இதெல்லாம் பற்றி வாசிக்கும் போது நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம், என்ன மாதிரி மனப்பான்மையில் எனக்கெல்லாம் இருந்ததுன்னா, மன்னர்கள் காலத்தில் பாலாரும் தேனாரும் ஓடியது, மக்கள்லாம் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தாங்க, மன்னர்கள் அப்படி பார்த்துக்கிட்டாங்க, இப்படியான ஒரு சிந்தனை, இப்படியான ஒரு கதையோட்டம் தான் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. உண்மையிலே இந்த மன்னர்களின் வாழ்க்கையை வாசிக்க வாசிக்க தெரியுது அந்த காலத்தில் மனிதர்கள் என்னென்ன கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்றத இப்போ வாசிக்கும் போது தான் புரியுது. சரி, இந்த ஜெய்சிங்கை பற்றி பார்ப்போம். ஆழ்வார் அந்த பகுதியின் மன்னர், ராஜஸ்தானம். ஜெய்சிங்கை விருந்துக்கு அழைக்கும் வெள்ளைக்காரர்கள் அவர் அமரர் இருக்கிற இருக்கையுடைய அந்த இருக்கையில் இருக்க தோல் உரை அகற்றிட்டு புது உரை மாட்டுவாங்களாம் அவர் வர்றாரு அப்படின்னா. 1931ஆம் ஆண்டு லண்டனில் வட்டமேசை மாநாடு நடந்திருக்கு. பிரிட்டிஷ் அரசாங்கம் லண்டனில் நடத்தியது. பொதுவாகவே இந்த ஜெய்சிங்கை பற்றி நினச்சோமே என்ன நினைப்போம்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை, ரோல்ஸ் ராய்ஸ் காரை வாங்கிட்டு வந்து குப்பையில் விட்டாரு, அவர்கள் முகத்தில் கரியை பூசினார் அப்படின்னு ஒரு பெருமிதமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு கதையை தான் கேட்டிருக்கிறோம். அப்படி நம்மளுக்கு அப்படி இந்தியன்ற உணர்வு வரும், நம்ம ராஜா வெள்ளைக்காரர்களையே அசிங்கப்படுத்திட்டாரு அப்படின்ற ஒரு பெருமிதம் வரும். அப்படித்தானே படிச்சிருக்கிறோம். இந்த மிச்ச கதையும் கேளுங்க. அப்போ இந்த மாநாடு நடந்திருக்கு. அப்போ 89 பேர் இந்த பிரிட்டிஷ் வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் 53 பேர் இந்திய பிரதிநிதிகள். அதில் ஒருத்தர் ஜெய்சிங் பக்கிங்ஹாம் அரண்மனைக்கு விருந்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறாரு. கையுறை அணிந்து கொண்டேதான் 5ஆம் ஜார்ஜ் மன்னருடன் கை குலுக்க போவதாக இவர் தெரிவிச்சிருக்காரு. இவர் தெரிவிச்சதுமே அவங்க அதிர்ச்சி ஆயிட்டாங்க. இதை கையுறை போட்டு மன்னர் கை கொடுப்பீங்களா? அவங்களுக்கு இது ஏற்றுக்கொள்ளும்படியானது அல்ல. ஆனா இவர் என்ன சொல்லிருக்காரு, மன்னன் மிலேச்சன் என்றும் அவர் கையை தொட்டால் தனக்கு தீட்டு அப்படின்னும் சொல்லியிருக்காரு. அப்ப பாருங்க அவருடைய மனநிலை அப்ப எப்படி இருந்திருக்குன்னு. அந்த மன்னர் வெள்ளைக்காரன் ஒரு மிலேச்சன், தொடப்படாதவன், தொடக்கூடாதவன், தீண்டப்படாதவன் அப்படின்னு சொல்லி தொட்டா தீட்டு அப்படின்னு சொல்லி ஆனா அவங்களுக்கு கோவம் வந்திருக்கு. வேற வழியும் இல்லை, இவர் ஒரு மன்னர், அரச பிரதிநிதியா வந்ததுனால அவங்க சரின்னு பேசாம இருந்திருக்கிறாங்க. அன்னைக்கு மன்னரை சந்திக்க நேரம் ஒதுக்கப்பட்ட அன்னைக்கு காலை வேணும்னே தாமதமா எழுந்து அலங்காரமான உடைகள் அணிந்து கொண்டு கையுறையுடன் அரண்மனைக்கு போயிருக்காரு. அப்ப வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதாக பொய் சொல்லியிருக்காரு. வேற வழி இல்லாம கையுறையுடன் கைகுலுக்க அனுமதிச்சிருக்கிறாங்க. ஜெய்சிங் எப்படி போயிருக்காருன்னா, வெண்பட்டு ஆடை அணிந்து பச்சை நிற வெல்வெட் தலைப்பாகை பளபள உடையோட அரண்மனைக்கு வந்திருக்காரு. அரசியோட கை குலுக்கும் போது உரை அணிந்த கையை பக்கம் அவங்களுக்கு ஒரு மாதிரி, என்ன கை உரை போட்டு நம்மகிட்ட கை கொடுக்குறாங்க அப்படின்னு அரசிக்கு ஒரு மாதிரி அருவருப்பாகுது. அப்ப அந்த கையில ஒரு பட்டன் அமைக்கிருக்காரு. உடனே அந்த கை உரை கலண்டதும் மெல்லிய கை உரை ஒண்ணு உள்ள இருந்திருக்கு, அதை மாட்டிருக்காரு, அதோட கை கொடுத்திருக்கிறார். அப்ப இங்கிருந்தே இவர் ஒரு வெள்ளைக்காரன் அரசனாக இருந்தாலும் இவரை இப்படி நினைக்கிற மனப்பான்மை உள்ள மனிதர், இந்த மனிதர்ன்றப்ப அடுத்து என்னென்ன பண்ணிருப்பாருன்னு பாருங்க. ரோல்ஸ் ராய்ஸ் காரை விலைக்கு வாங்க விரும்பினார். ஆனா அந்த கார் கம்பெனி இது விலை உயர்வானது, அதிகம், உங்களால வாங்க முடியாதுன்னு சொன்னதுனால 5 ரோல்ஸ் ராய்ஸை தான் வீட்டு உபயோகத்துக்காக வாங்கிட்டு அதுல வைக்கோல் ஏற்றி செலவு பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்றாங்க. இவரிடம் லான்செஸ்டர் காரும் ஒன்று இருந்திருக்கு, அது இங்கிலாந்து அரசி பயன்படுத்துற கார். அந்த காரும் இவர் வாங்கிட்டு பிரத்யேகமா ஒரு தேர் மாதிரி இவருக்கு வடிவமைச்சிருக்கிறார். அந்த காரை விருப்பத்திற்கு ஏற்ப அலங்காரமான கோச் போல அதை பயன்படுத்தி இருக்கிறார். அந்த நாட்கள்ல இங்கிலாந்து ராணி எலிசபெத் அந்த கார் வைத்திருந்தார், அதை பகட்டுக்காக இவர் வாங்கி வச்சிருந்தாருன்னு சொல்றாங்க. இது ரோல்ஸ் ராய்ஸ் கதை எல்லாருக்கும் தெரிஞ்சது. பிகானீர் மன்னர், அந்த பக்கத்துல இருக்க மன்னர் என்ன செஞ்சிருக்காருன்னா, ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அந்த பகுதியில் இருக்கிற எல்லா மன்னர்களையும் அழைத்து விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இவரை மட்டும் அவர் அவமானப்படுத்தணும்னு கூப்பிடல ஜெய்சிங்க. உடனே ஜெய்சிங் என்ன பண்ணியிருக்காருன்னா, பொறுமையா இருந்துட்டு அந்த விருந்து நடக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த சுற்று வட்டாரம் 40 மைல் சுற்று வட்டாரத்தில் இருக்க எல்லா கடைகள்ல இருக்க எல்லா பொருட்களையும் வாங்கிட்டார். வாங்கினதுமே பிட்கானீர் மன்னருக்கு விருந்து கொடுக்கறதுக்கு
பொருட்களோ மது வகைகளோ வாங்குறதுக்கு எதுவுமே கிடைக்காம அவர் அசிங்கப்பட்டு போனதால் இவர் அந்த மன்னரெல்லாம் இவர் அழைத்து விருந்து கொடுத்துட்டார். பகட்டுக்கு என்னென்ன பண்ணிருக்காங்க பாருங்க. இதுக்கான பணம் எது? மக்களிடம் அதிகமான வரி சுமையை சுமத்துவது. அப்புறம் லண்டன்ல ஒரு செவிலே வீதி அப்படின்னு சொல்றாரு இவர். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சரியான உச்சரிப்புன்னு தெரியல. செவிலே வீதி அப்படின்ற வீதியில உடைகள் தைப்பதற்கு புகழ்பெற்ற டெய்லர் ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் ரொம்ப ப்ரொஃபஷனல். அவர்கிட்ட இவர் எனக்கு ஒரு கோட்டை தைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் உடனே எல்லாம் தைக்க முடியாது, உடனே வேணும்னு இவர் கேட்டிருக்காரு. உடனே தைக்க முடியாது, 10 நாள் ஆகும் இருக்காரு. வேற வழியெல்லாம் பொறுத்துக்கிட்டு அந்த கோட்டை தச்சு வாங்கிட்டு வந்துட்டாரு. இந்தியா வந்த பிறகு அந்த கோட்ல இருக்க ஒரு பட்டனை இவரே பிச்சுட்டு ஒரு தந்தி அடிச்சிருக்கிறாரு. அந்த கோட்ல பட்டன் பிஞ்சு போச்சு, நீ தச்சு கொடுக்கவா அப்படின்னு இருக்காரு. அந்த மற்ற எல்லா செலவையும் இவர் ஏற்றுக்கிட்டதுனால அந்த டெய்லரும் கிளம்பி இங்க வந்திருக்காரு. தனக்கு ஒரு நாளில் தைத்து கொடுக்காம 10 நாட்கள் இழுத்தடித்ததற்காக அந்த டெய்லரை 3 மாசம் இந்த அரண்மனையில ஒன்றும் செய்ய விடாம வச்சிருந்து அவருடைய வேலையெல்லாம் போக விட்டு இழுத்தடிச்சு கடைசியில் அந்த பட்டனை தச்சு கொடுத்த பிறகு அனுப்பி விட்டுருக்கிறார். இப்போ இதே மாதிரி லண்டன்ல ஒரு தடவை நாடகம் பார்க்க போயிருக்காரு. இவர் போறதுக்கு முன்னாடி நாடகம் தொடங்கிட்டாங்கன்ற கடுப்புல என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்தியா வந்த பிறகு அந்த நாடக கம்பெனி மொத்தமா இங்க வர சொல்லிட்டு இவர் முன்னாடி தனியா இவருக்காக நாடகம் போட சொல்லியிருக்காரு. நாடகம் போடும்போது அவங்க நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவர் புரட்டை விட்டு தூங்கியிருக்காரு. விதவிதமான உணர்வு பாருங்க. அந்த அடுத்த மனிதர் கைண்ட் ஆஃப் சேடிசம். ஒரு மனுஷனை துன்புறுத்தி அதுல ஒரு மகிழ்ச்சி காணுதல். ஒருத்தரை அங்க லேட்டா இவர் போய் அவங்க அதுக்குள்ள நாடகம் போட்டதுனால அந்த குழுவை வரவழைச்சு அவங்கள நாடகம் இங்க போட சொல்லி புரட்டை விட்டு இவர் தூங்கியிருக்காரு. அடுத்தது என்னன்னா, இவருடைய உணவு மேஜையில ஒரு விளக்கு இருக்குமா, வித்தியாசமா அழகா இருக்கேன்னு யாராவது தொட்டா டக்குன்னு ஒரு விலங்கு வந்து கையில மாட்டிருமா. அதுல மாட்டினது எல்லாருமே பயந்துருவாங்க இல்லையா. டக்குன்னு உணவு மேஜையில ஒரு விளக்க தொட்டதும் கை விலங்கு மாட்டப்பட்டதுன்னா அதை பார்த்து சிரிச்சு ரொம்ப வாய் விட்டு சிரித்து மகிழ்வாராம். இந்த ராஜஸ்தான் அரசர்கள் எல்லாருக்குமே போலோ விளையாட்டுல ரொம்ப விருப்பம். இவர் 5 குதிரை வச்சிருந்திருக்காரு போலோ விளையாட்டுக்கு. விளையாட்டு மைதானத்துல பந்துகளை எடுத்து போடுறதுக்கான பெண்கள் நிர்வாணமா தான் இருக்கணுமா, நிர்வாணமா நிக்க வச்சிருக்கிறாரு. விளையாட்டில் வெற்றி பெற்றால் விருந்து கொடுப்பார். ஆனா அந்த விருந்து கொடுத்தாலும் இவர் சாப்பிட மாட்டார். இவர் சாப்பிடணும்னா அந்த விளையாட்டை வெற்றி பெற்றவர்களோ இவர் எப்பயுமே சாப்பிடணும் மன்னர்கள் சமமானவர்கள் தின்னா மட்டும்தான் சாப்பிடுவாராம். வெள்ளைக்காரர்கள் முகத்துல விழிப்பதே பாவம்னு கருதிருக்காரு. வேட்டைக்கு போற இடத்துல கூட இவருக்கு தனி குடில் அமைச்சிருக்கிறாரு. அந்த குடில் ஏரியாக்குள்ள வெள்ளைக்காரர்கள் வராதபடி பாதுகாப்பும் வச்சிருந்திருக்கிறாரு. இவருடைய விருந்து மண்டபத்துல நறுமண புகை இருக்கணும், வெள்ளைக்காரர்களுக்கு பிடித்த உணவு இருக்கணும். இதுக்காகவே இவருடைய சமையல்காரரை பாரிஸ்க்கு அனுப்பி வெள்ளைக்காரர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைக்கிறதுக்கு கற்றுக்கொண்டு வர வச்சிருக்கிறார். அவர் வீட்டு நாய் கூட விசேஷமான உணவுகள் தான் சமைச்சு அளிக்கப்பட்டிருக்கு. லண்டன்ல இருக்க சூதாட்ட விடுதிகளுக்கு போகும்போது கூடவே ஒரு ஆமை கொண்டு போவாராம். அந்த ஆமைக்கு மேல் உரை வந்து ஒரு வெல்வெட் உரை, அதுல கற்கள்லாம் பதிக்கப்பட்ட உரை, அதை எடுத்துட்டு போறான். ஏன்னா அந்த ஆமை ராசியான ஆமை அப்படிங்கிறதுனால அப்படி போய் தான் சூதாடுவாராம். ஒருவேளை சூதாட்டத்துல தோத்துட்டா அன்னைக்கு அவர் போட்டிருந்த உடை நகை எல்லாத்தையும் பிச்சை எரிஞ்சு தீயரிச்சிருவாங்களாம். அதுல இன்னொரு திறமை இவருக்கு இருந்திருக்கிறது. அழகான ஆங்கிலத்துல ஜெய்சிங் வந்து நிறைய காதல் கடிதங்கள் எழுதுவாராம். இந்த கடிதங்களுக்காகவே நிறைய பெண்கள் இவரை காதலிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட வெள்ளைக்கார பெண்கள் நிறைய இருந்திருக்காங்க. ஆங்கிலத்துல அப்படி அழகா எழுதுவாராம். தனது சொந்த வருமானத்திற்காக மக்கள் மீது ஏகப்பட்ட வரிச்சுமை இவர் சுமத்திருக்காரு. ஒரு முறை போல விளையாட்டுல இவர் தோத்து போனதுக்கு காரணம் அந்த குதிரை தானே. அந்த குதிரையை உயிரோட தீ வச்சு எரிச்சிருக்கிறார். கேட்க ஆளே இல்லைன்றப்ப அதிகார வெறியில மனிதன் என்னென்ன பண்ணியிருக்கான் பாருங்க. ஒரு முறை இவர் எதிர்காலத்தை அறிந்து கொள்வதற்காக, இது பெரிய விஷயம், தன்னுடைய எதிர்காலத்தை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக காசியில இருந்து ஒரு ஜோதிடரை வரவழைச்சிருக்காரு. உடனே ஒரு ஜோதிடரும் கிளம்பி வந்திருக்காரு. வந்த உடனே அந்த ஜோதிடரை சிறையில் அடைச்சு 10 நாள் அடைச்சு கதற விட்டாரு. ஜெய்சிங் காலில் இருந்து அவர் என்னை விட்டுருங்கய்யான்னு கெஞ்சிருக்காரு ஜோதிடர். அவரை கூப்பிட்டு சொல்லியிருக்காரு ஜெய்சிங், என்னடா நீ காசி வந்தா 10 நாள் ஜெயிலில் அடைக்கப்படுவாயின்னு உன்னாலேயே ஜோதிடம் உனக்கே பார்க்க முடியாது, நீ வந்து என்ன ஜோதிடம் பண்ண போற, நீ ஒரு புரட்டுக்காரன் அப்படின்னு அவனை அடிச்சு விரட்டி அந்த ஜோதிடரை விரட்டி விட்டுருக்காரு. இது மாதிரியே வைஸ்ராய் ஒருத்தர், இந்தியா வைஸ்ராயோடைய மனைவி ஒருத்தவங்க விருந்து அந்த விருந்துல இவர் கலந்துட்டு இருக்காரு. அவங்க இவர் போட்டிருந்த வைர மோதிரத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு இதை போட்டு பாக்குறேன்னு வாங்கியிருக்காங்க. அதை கொடுத்துருக்காரு, போட்டு பார்த்துருக்காங்க. திருப்பி அவங்க கொடுக்கும்போது ஒரு பாத்திரத்துல தண்ணி கொண்டு வர சொல்லி அந்த தண்ணியில போடுங்க அப்படின்ட்டு வெல்வெட் துணியில தொடச்சி இவர் கையில மாட்டிருக்காரு. ஏன்னா ஒரு வெள்ளைக்கார பெண் தொட்டுட்டா அந்த மோதிரத்தை அது தீட்டு அப்படின்ட்டு இருக்காரு. இப்போ இது மட்டுமன்று இன்னும் சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாரு.
பிரிட்டிஷ் அதிகாரிகளின் மனைவிகள்கிட்ட ரொம்ப தனியா விருந்துக்கு அழைத்து காதல் மொழி பேசி அவங்கள தன்னுடைய வசமாக்கிக்கிறது இவருடைய வழக்கம். அதுக்காக வைரம், நகை, மோதிரங்கள் எல்லாத்தையும் கொடுத்து அவங்கள மகிழ்ச்சியா வச்சிருப்பாரு. அதே நேரம் அந்த பெண்களை மிக குரூரமா சாட்டையில் அடிச்சு துன்புறுத்துறதும் உண்டு. இவருக்கு 4 மனைவிகள், அதுபோக 2 வெள்ளைக்கார பெண்கள் ஆசை நாயகிகளா இருந்திருக்கிறாங்க. தன்னை போலவே உடை அணிந்த 20 பேரை இவர் கூட கூப்பிட்டுக்கிட்டே எந்த விருந்துக்குனாலும் திடீர்னு போவாராம். ஏதாவது விருந்துக்கு தன்னை போல உடை அணிந்து ஒரு 20 பேரோட போறது. அவங்களுக்கு குழப்பமா இருக்கு யாருன்னு. அப்பப்ப திடீர்னு சாட்டை எடுத்து விருந்துல வந்தவங்கள அடிச்சு அதுல மகிழ்ச்சி அடைஞ்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறதா அவருடைய பொழுதுபோக்கம். இப்படி நிறைய புகார்கள் இவர் மேல வந்தது. இங்கிலாந்து அரசுக்கு இவர் மேல புகார் நிறைய போகும்போது இந்த மாதிரி நேரங்கள்ல என்ன செஞ்சிருக்காருன்னா, இந்த இந்திய துறை வெளியுறவுத்துறை கண்காணிக்க இங்கிலாந்துல அவர் காலத்துல மாண்டேகு அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவரை பாக்குறதுக்கு இவர் நகைய, உயர்ந்த பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து ஐஸ் வச்சு அவரை பார்த்துட்டு வந்துடுறாரு. இதனால இவர் பிரச்சனையில ரொம்ப சிக்காம அந்த அரசின் கோபத்துல நேரடியா இல்லாம இருந்துட்டே இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துல தாங்கி கொள்ளவே முடியாம இந்த அரசனை ஜெய்சிங் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, 1933ல பிரிட்டிஷ் அரசு இந்தியா விட்டு நாடு கடத்திருச்சு. 25 பணியாளர்களோட பாரிஸ்க்கு நாடு கடத்திட்டாங்க. அங்க போய் ஒரே நேரம் குடியிலேயே வாழ்ந்திருக்கிறாரு ஜெய்சிங். 1933ல போனவர் 37 மே 20 இறந்து போய்விட்டார். இறந்த பிறகும் தங்க தகடு வேயப்பட்ட கார்ல தான் இவருடைய இறுதி ஊர்வலம் நடந்திருக்கு. அப்ப கூட கூலிங் கிளாஸ் போட்டு கை உரையெல்லாம் போட்டு தான் இவருடைய பாடி எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதன் பிறகு அதுக்கடுத்து இவர் காலம் முடிஞ்சுன்னு அடுத்த காலத்துல அந்த இதுக்கு அடுத்த பொறுப்புல வந்திருக்கிறார் தேஜ் சிங் பிரபாகர். அவர் மகாத்மா காந்தியை கொன்ற கொலை வழக்குல குற்றம் சாட்டப்பட்டவராகி அவர் கைது செய்யப்படுகிறார். அது போலவே ஜெய்சிங்கோட பேரன் பிரதாப் சிங் அரண்மனைக்கு வருமான வரித்துறை அதிகாரிகள் அப்போ சோதனை வந்திருக்கிறாங்க. அப்ப இவர் தன்னுடைய புலிகளை ஏவி விட்டு, வேட்டை நாய்களை ஏவி விட்டு அதிகாரிகளை விரட்டி அடிச்சிருக்கிறார். அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க பிரிட்டிஷ் அரசு, அந்த அரண்மனைக்கு செல்லக்கூடிய அப்ப இந்திய அரசு தான் அரண்மனைக்கு செல்லக்கூடிய குடிநீர், உணவுப் பொருட்களை நிறுத்திட்டாங்க. 10 நாள்ல விலங்குகள்லாம் பசியில தண்ணி இல்லாம இதெல்லாம் ஓலமிட ஆரம்பிச்சதும் அரசிடம் மன்னிப்பு கேட்கணும்ல, இந்திய அரசிடம் மன்னிப்பு கேட்கணும்ன்றதுக்கு பதிலாக சாகிறது மேல அந்த பிரதாப் சிங் தன்னை சுட்டு கொண்டு செத்து போனார். ஜெய்சிங் போன்ற மன்னர்களின் நெறியற்ற வாழ்வு சுவாரஸ்யமாக பேசப்பட்ட போதும் இந்த கட்டுரையின் முடிவைத்தான் நான் முதலே உணர்ந்து சொன்னேன். நான் சுவாரஸ்யமா பேசப்பட்டாலும் அங்கு வாழ்ந்த மக்களுக்கு தாங்க முடியாத இடர்பாடுகளையும் நெருக்கடிகளையும் உருவாக்கியதே உண்மை. வரலாற்றின் பாய்ச்சலில் இது போன்ற மன்னர்கள் காணாமல் போய்விட்டார்கள். ஆனால் அவர்களின் முட்டாள்தனமான செயல்களும் துதிபாடி ஆட்சியை பிடிப்பதும் மக்கள் விரோத நடவடிக்கைகளும் இன்றும் மாறாமல் இருப்பது மன்னர் ஆட்சியின் மிச்சங்கள் இன்னும் அழியாமல் இருப்பதையே காட்டுகின்றன அப்படின்னு கட்டுரை முடியுது. எல்லாம் பார்த்தா மன்னர் காலம், அரசர் காலம் அப்படின்றப்போ இன்றைய ஜனநாயகம் இல்லாத அன்றைய காலகட்டத்துல கேட்க ஆள் இல்லை, நம்ம வச்சதான் சட்டம், இந்த மக்கள் என்ன வேணாலும் செய்யலாம், தன்னுடைய ஆடம்பரத்துக்கும் செலவுக்கும் அதிக வரியை விதிச்சு மக்களுடைய பணத்துல இப்படிலாம் வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க. வெறும் ரோல்ஸ் ராய்ஸ் கதையை மட்டும் கேட்டு இந்தியா பிரிட்டிஷே மிரவிட்டது இந்தியன் ரோல்ஸ் ராய்ஸ் முன்னாடி தன்னுடைய பெருமையை காட்டி இந்திய ராஜா குப்பை கூட்ட விட்டாருன்னு பெருமை பேசிக்கிட்டு இருந்த அதே ஜெய்சிங் இத்தனை கொடுமைகளை பண்ணியிருக்கிறாருன்றத வாசிக்கும் போதுதான் புரியுது. நிறைய வாசிக்கணும். நான் வாசித்ததை உங்களோட பகிர்ந்து கொண்டேன். இன்று மன்னர் ஜெய்சிங், ரோல்ஸ் ராய்ஸ் கார் புகழ் ஜெய்சிங்கை பற்றிய கட்டுரையை வாசித்ததில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.